வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா இயற்கை எழில் கொஞ்சும் ஜவ்வாது மலைத்தொடர் அடிவாரத்தில் அமைந்துள்ள அத்தியூர் கலங்கமேடு கிராமத்தில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சிவன் ஆலயத்தில் நடக்கும் அதிசயத்தை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். விசாலமான புல்வெளியில் நமது அனைத்து தெய்வங்களையும் வைத்து பூஜை செய்துட்டு வரார் திருமிகு காசிநாத சுவாமிகள். பல வருடங்களாக இங்கு மக்களுக்கு அருள்வாக்கு மூலம் நல்லது செய்துட்டு வர அந்த காசிநாத சுவாமிகளை நாம போய் பார்க்கலாம்னு கிளம்பினோம். அந்த திருக்கோயிலுக்கு போனதும் அப்போதான் காசிநாத சுவாமிகள் பூஜையை முடிச்சிட்டு ஓய்வெடுத்துட்டு இருந்தார். நாங்க போனதும் அன்பா வரவேற்றவர்கிட்ட நாங்க கேள்விப்பட்டத சொன்னோம். இங்கு தேங்காய் மூலம் அருள்வாக்கு சொல்றதாவும் அந்த தேங்காய் தானாவே எழுந்து நிக்கிறதையும் பசு ஒண்ணு சாமிகளை தீபம் காட்டுறப்ப நம்ம மனுஷங்களை போலவே மண்டிட்டு கடவுளை வணங்குறதையும் பார்க்கணும்னு கேட்டோம். அதுக்கு அவரு 2ஆம் ஆடி வெள்ளி தான் திருவிழா, அப்போ வாங்கன்னு சொன்னார். ஆனா நாங்க போனது 4வது வெள்ளி. என்னடா நமக்கு இந்த நல்ல நிகழ்வு நடக்கலையேன்னு வருத்தத்தோட மற்ற அங்கிருந்த சாமிகளோட வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சோம். திடீர்னு சாமிக வெளியே வந்து வாங்க அம்மா வாக்கு சொல்லிட்டா அப்படின்னு நடந்து போயிட்டே இருந்தார். கையில கருப்புற தீப தட்டோட அந்த பசுக்கிட்ட போய் ஏதோ சொல்ல அதுவும் தலையா ஜோரா ஆட்டினதும் கூட்டிட்டு வந்தார். அந்த பசு விநாயகர் முன் வந்ததும் செய்த செயலை பார்த்ததும் நாங்க அசந்து போயிட்டோம். மனுஷங்களை போலவே மண்டிட்டு வணங்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த பசு. காசிநாத சுவாமிகளும் விநாயகருக்கும் பசுவுக்கும் தீபாராதனைய காட்ட ஆரம்பிச்சாரு. இதே போல சூலாயுதம், சிவன், கிருஷ்ணர், மாயக்குரத்தி, காளியம்மன், முருகர், திரௌபதி அம்மன், அங்காளம்மன், நாகக்கன்னிகள்னு கடைசியா காமாட்சி அம்மனுக்கு தீபத்தை காட்டியதும் அந்த பசு எல்லா தெய்வங்களையும் மண்டிட்டு வணங்குற பிறகு ஒவ்வொரு சுத்து நம்ம போலவே சுத்திட்டு வந்தது.
எல்லா தெய்வங்களுக்கும் தீபாராதனை முடிஞ்சதும் கடைசியா அந்த பசு குரு நமஸ்காரம் செய்தது நமக்கு பெரிய ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் உடம்பே செலுத்து போச்சு. மனிதர்களை போல பசு கடவுள்களை சுத்தி வர்றதும் வணங்குறதும் நமக்கு கிடைத்த பாக்கியமாக மட்டும் இல்லாம பார்க்கிற உங்களுக்கும் கிடைக்கும்னு வேண்டிக்கிறோம். ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் தான். நாங்க இத முடிக்கும் போது 3 குழந்தைகளோட ஒரு ஃபேமிலி வந்து காசிநாத சாமிகளை சந்திக்க வந்தாங்க. வந்த உடனேயே குழந்தைகள் எல்லாம் சாமிகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவரு பேரு கஜேந்திரன். காசிநாத சாமிகள் பத்தியும் அவர் வாழ்க்கையில நடந்ததை பற்றியும் சொல்றத கேளுங்க. வேலூர் மாவட்டம் நஞ்சிகொண்டாபுரம் மேற்கு கொள்ளை மாவட்டத்தை சேர்ந்த கஜேந்திரன் என் பேர். ஃபஸ்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிருந்தோம். அப்புறம் அவருக்கு சக்தி ஆயிடுச்சு. நாங்களே அவரை சாமியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போ வந்தாலும் அவராண்ட நிறைய வருவோம் போவோம். அவர் போய் எல்லாம் அப்பப்போ செய்வார், எங்களுக்கு சொல்லுவார், வருவோம் பார்ப்போம். இந்த குழந்தைங்க சரியில்லாமல் உயிருக்கு போராடி இருந்த குழந்தைங்கள எத்தனையோ குழந்தைய காப்பாற்றிருக்கிறாரு. எங்கள் பேத்தி பிளட் கேன்சரில் ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுச்சு 2.5 வருஷ காலம். அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்றபினால்தான் எவ்வளவோ குறைஞ்சிச்சு, எவ்வளோ நன்மையாச்சு. அதே மாதிரி எங்கள் சொந்தக்காரதே ஒரு பையன் ரொம்ப கஷ்டத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தான். ஆஸ்பத்திரியில் இருந்தால் நல்லாவே ஆகாதுன்ட்டு இவரே வந்து ஒரு காயை மந்திரிச்சு கொடுத்து இதை கொண்டு போய் இந்த சக்தி காயை அந்த மேலே வையிருந்தாங்க. வச்ச உடனே 1/2 மணி நேரத்துக்கு கூட ஆகலை, குழந்தை நல்லா ஆயிடுச்சு. நாங்கள் அப்போயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். அதுலேருந்து எங்கள் ஊராகட்டும் நாங்களாகட்டும் இதை தெய்வம், அவர் தான் தெய்வமாகவே நினச்சிக்கின்னு இருக்கிறோம். சாமி ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு தெய்வமே அவர் தான். காசி அண்ணன் சாமி தான் எங்களுக்கு தெய்வமே. நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்காக தேங்காயை வச்சு வாக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் அதை வீடியோ முழுசா எடுக்க முடியல. அந்த தேங்காய் சக்தி வந்ததும் விருட்டுன்னு எழுந்து நின்னது பார்க்கவே மிகவும் பிரமிப்பா இருந்தது. அது மூலம் எங்களுக்கும் வாக்குகளை சில சொன்னார். இங்க இன்னொரு வெள்ளை பசுவும் இருக்கு. அது மக்களுக்கு காலால ஆசி கொடுக்கிறதாவும் எல்லா நல்லதும் நடக்கிறதாவும் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. அதனை எப்போ பார்ப்போம்னு காத்துட்டு இருக்கோம். நாங்களும் இந்த அற்புதங்களை பார்த்த திருப்தியோடும் மகிழ்ச்சியோடும் காசிநாத சாமிகிட்ட ஆசியும் உத்தரவும் வாங்கிட்டு கிளம்பினோம். இந்த திருக்கோயில்களில் திருப்பணிகளை நடந்துட்டு இருக்கிறதால பக்தர்கள் தங்களால் என்ற உதவிகளை கோயில் சாமிகளை தொடர்பு கொண்டு செய்யலாம். மீண்டும் ஒரு அற்புத தகவலோடும் தலத்தோடும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.